ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் பேசியிருக்கோம். ஸோ ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஸோ காவேரியோட பக்கம் ஒரு வலியோட ஒரு பக்கம், விஜயோட வருத்தம் ஒரு பக்கம், எதுக்குன்னே புரியாமல் ஒரு பக்கம் மனசு தள்ளாடிட்டுருக்கு நம்ம விஜய்க்கு. இதெல்லாம் பார்த்தோம். பட் காவேரியோட மனநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, விஜயும் காவேரி மேலே அந்தளவுக்கு லவ் வச்சுருக்காங்க, ஈக்குவலாக காவேரியுமே விஜய் மேலே லவ் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் நமக்கு ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த அளவுக்கு ஏன் வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்க ஆசைப்பட்டு அவங்க விருப்பப்பட்டு அவரோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கார். அவரை எப்படியாவது வெளில கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அது நமக்கு கஷ்டமான விஷயம், ஓகேங்களா? நமக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ அந்த காவேரியோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த காவேரிக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்சவரை வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறோம். ஸோ விஜய் விட்டு விலகக்கூடாது. அது அவங்களுக்கு வந்து அப்படி விலகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது இல்லையா? பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு இது இல்லைன்னா அதுதாங்கிறப்போ நமக்கு வந்து அவங்களோட ப்ரியாரிட்டைஸ் வந்து பார்க்கும்போது நம்மளால தான் விஜய் உள்ளே இருக்கார், அது வெளியில் வரணும், அதுக்கு நம்ம வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை மேலே வந்து சாட்சியாக வச்சு வாக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வாக்கை வந்து அவங்க பெசாட்டுக்கு இருந்தா அட்லீஸ்ட் அவங்க அப்படியே கோவித் ஃப்ளோவில் போயிருப்பாங்க. பட் வெனிலா சும்மா விடுறதா இல்லை, திருப்பி நோண்டி அதையே கேட்டுட்ருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஆல்ரெடி ஒரு தடவை வந்து அவங்க அது பண்ணது வந்து டேரெக்டாகவே வந்து அவங்கள ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இந்த தடவையும் வந்து கையாண்டிருக்கலாம். அதாவது கெத்தாக வந்து காவேரி வந்து விஜய் வெளில எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. பட் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக தான் கொண்டு போகணும்னு டீம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணிட்டாங்க. முன்னாடியே நம்மளை வந்து வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எமோஷனலாக தான் கொண்டு போகணுங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் விஜயை வந்து வெளியெடுக்கிறதா இருந்தால் காவேரி வந்து விலகிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அந்த மாதிரி ட்ராக் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல காவேரிக்குன்னு ஒரு மனநிலைமை இருக்கும் இல்லையா? காவேரி ஒரு பொண்ணை நினச்சி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனை விட்டு விலகணும், அவருக்காக அதை பண்ணணும். ஸோ அதை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளோ ரியலாக வந்து நடிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து லக்ஷ்மி பிரியா அவங்களோட ஆக்டிங் வைஸ் அப்படியே பிச்சு உதறிட்டாங்க. அவங்க அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த கையை விஜய் தொடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுமே ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் விஜய் புரிஞ்சிருப்பார். ஸோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அந்த அவாய்ட் மூலமே புரிஞ்சிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் செம்ம சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அது நடிப்புன்னு வந்துட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது, அப்படி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே போட்டுட்டு வந்து ஒவ்வொரு சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால தாங்க நம்ம வந்து நாளுக்கு நாள் அவங்க மேலே வச்சுருக்க பாசம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து காவேரியோட மனநிலைமை ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட கேரக்டர் வந்து ரொம்ப வந்து திட்டிகிட்டு இருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து விஜய் உள்ளே இருக்கார், அவர் வெளியில் எடுக்கணும். ஸோ அவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் வெளியே எடுக்கணும். அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போக ரெடியாக இருந்தாங்க. ஸோ வயிற்றில் இருந்த குழந்தைய கூட யோசிக்காமல் ஓடுறது, அதாவது ஒருத்தவங்க வெனிலா அவங்கள தலகாணி எடுத்து மறைக்கும் போது அது எதையுமே அவங்க யோசிக்கவே இல்லை. ஸோ விஜய் எப்படியாவது வெளியே வரணும், அதுக்காக அவங்க என்ன பண்ணணும் ரெடியாக இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண நினச்சேன். பிகாஸ் நிறைய பேர் காவேரி நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நீங்கள் விஜய் புரிஞ்சுக்காம, ஆக்சுவலாக வந்து அவங்க விஜய் வந்து காவேரி மேலே அந்தளவுக்கு லவ் வச்சிருக்காரு. ஸோ காவேரி அதாவது குழந்தை மேலே கூட சத்தியம் பண்ணியிருப்பாரு, அப்புறமே பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சத்தியம் பண்ணும்போது அவங்களோட சூழ்நிலைகள் வேறு, இப்போ காவேரி இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு. ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்க வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ அது வந்து டீம் அந்த லெவலுக்கு அந்த மாதிரி கொண்டு போனாங்களே தவிர சில காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை. டீம் வந்து இப்படி தான் மூவ் பண்ணும், எமோஷனல் ட்ராக்காக தான் கொண்டு போகணுங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பிளான் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட மனநிலையுமே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு காவேரியோட மனநிலை இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.